மகாராஜா அவன் சிரிக்கிறானா வலிகிற அடிக்கிறது வலிகிற இடத்துல சிரிக்க மாட்டான். சிரிக்கலாமா? இதற்காக படை கட்டுகிறேன்.
அடிச்சு உன்ன அடிக்கலன்னு வரானா அச்சு இடத்துல அடிக்காதீங்க அடிக்காத மேலுக்கு அடிங்க சபையோ பெருமைக்குரிய சபை பெருமைக்குரிய சபை சபையோ பெருமைக்குரிய சபை சபையை வந்தவர் யார் என்ற லட்சத்தில் சொன்னால் தெரியும் புரியும் பார்க்கும் அளவிலே ஏன் அப்படி வாசிக்கவில்லை என்ற என்ன செய்வேன் அறுப்பீர் சொல் பேசலாமா பேசுகிறாயா பேசுறியா பார்க்குமாவிலே நான் எங்க பார்க்க மாட்டேங்கிறேன் நான் சொல்லணும் நான் ரொம்ப அறிவாளி சொல்லுங்க பார்க்கும் அளவிலே பாவம் நாகமா தந்துங்க நாகம் நாயா உரகம் நாகங்க நாகம் உரகம் 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 அப்படி நான் யாரு சொன்னீங்க சொன்னது தெரியும் சொன்னா தெரியும் புரியும் ஆமா ஏன் தெரியுமா மின்னவாடி என்பது கிராமம் பெருத்த கிராமம் செய்யாதி அருகாமல் இருக்குதா சரி ஆமா சொல்கிறியே நான் வந்தேன் பாரு இப்போ அது சொல்றேன்னா இப்ப நான் சொல்றேன்றியா எப்படி சொல்றேன் அப்படி அப்படி இப்போ நான் யாரு தெரியும் புரியுங்க என்ன புரியுங்க சொல்லு இப்ப நான் என்ன சொன்னேன் இப்ப நான் என்ன சொன்ன சொல்லு போகலாம் நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னியே ஆதிசேடன் சொன்னீங்க பாருங்க வந்து படிப்பேன் படிப்பு வந்து ஆதிசேடன் சொன்னீங்க நான் தெரியுமா சொல்றேன் அடிக்காத மாடு அடி ஒன்று வருவாங்க அப்படி கிடையாதா உலகத்துல மனுஷனா பிறந்தா வச்சுக்க மதிக்க ஜென்மம் எடுக்கணுமா நான் எடுத்துக்கிறேன் எங்க எடுக்கிற ஜென்மம் எங்க தெரியுமா எங்க எடுத்துக்கிற காவங்கர்ல பஸ் ஸ்டாண்ட்ல குப்பமாட்டுல அப்புறம் என்ன கேள்வி
எடுத்து போய் போட்டு போட்டு ரோட்ல போட்டு ஒரு பாட்டு வாங்கி போட்டு ஆமா எங்க அக்கா வந்து போய் அடி தம்பி யாருக்கு நான் வந்து சோறு வாங்கி வைக்கிறேன் எங்க போடுவா என் கூட என் நானு என் குஞ்சு என் வயசா என் குட்டி குழந்தை குழந்தைங்க குழந்தை ஏன் தெரியுமா சொல்றேன் சபை விட்டு போடலாமா சபை விட்டு போடலாமா பாரு எல்லாரும் இன்னைக்கு நீ அடி வாங்கன்னா நாளைக்கு உன் கையில் நான் அடி வாங்குவேன். நான் அச்சுன்னு வச்சுக்கா பெருமா நாங்களாம் தாங்க மாட்டோமா எப்படி பெருமா எப்படி சொல்றேன் அவன் அச்சா அவனுக்கு பெரும்போங்களாம் அப்படி என் அச்சு உனக்கு கைய நோவுதா என் அச்சுக்கு கை நோவுதா கை நோவுதா செந்தமிழ்ல பேசணுமா கருந்தமிழ் தான் பேசுறேன் கருந்தமிழ்னா செந்தமிழ் சொல்லுவாங்க அழகி பிள்ளை நன்றாக சரி கருந்தமிழ் செந்த விலகு கேட்டீங்களா தவறுனா என்ன தப்புனா என்ன சொல்லு பார்க்கலாம் தவறுனா உதவாங்க தப்புனா ஓடி கொடுத்து சரி உலகத்துல எதுக்கு மன்னிப்பு உண்டு மன்னிப்பா எதுக்குதான் கிடையாது உலகத்துல தவறுக்கு மன்னிப்பு உண்டா இல்ல தப்புக்கு மன்னிப்பு உண்டா தவறுதான் உண்டு தவறுக்கு சரி தெரியாமல் செய்வது தவறு தெரிஞ்சே செய்வது தப்பு எதுக்கு மன்னிப்பு உண்டு தெரியாம செய்யறதுதான் தெரியாமல் செய்வது தவறு தப்பு தப்பு எங்க வாயில சொல்றாங்க நீங்க தப்பு நல்லது அப்படி இருந்தாலும் ஐயா வரனா ஆமா எங்க அப்பா யாரு என்னை பெற்றெடுத்த தாய் யார் நான் எனக்கு நான் முன்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேன் முன்ன பின்ன மட்டும் சொல்லு தந்தையோ காசி பரிசி யாரு உமது தந்தை காசி பரிசி ஆகட்டுங்க காசி பரிசி காசி பரிசிக்கு எத்தனை மணிமார்கள் எத்தனை பேருங்க எத்தனை மணிமார்கள் எனக்கு என்ன தெரியும் நான் பள்ளிக்கூடம் புள்ளன்னு பேரு பள்ளிக்கூடத்தான் பள்ளிக்கூட மக்கள் போனது இல்லை தாவரத்தோட உட்காந்து ஓடி அதான் அதான் கூட்டாடிக்கிறேன் அதான் நடக்கவே முடியாதான் அவன் பேரு நடராஜன் கன்னியா தெரியாதா கன்னியா தெரியாத பேர் தான் தாமரை கண்ணன் ஆமா தாமரை கண்ணன் அப்படியே விதிகள் அப்படி அழகாக இருக்கும் ஆனால் பார்வை தெரியும் அவனே ஒரு பிச்சைக்காரன் அவன் பேரு கோடீஸ்வரன் கோடி ஈஸ்வரன் கோடி ஊட்டி ஈஸ்வரன் அப்படி காசு மரிசிக்கு 13 மனைவிமார்கள் அது அதே 13 பேரு அவங்க அப்பா கட்டி சம்சாரம் எங்க அப்பா ஊர் சம்சாரம் ஊரெல்லாம் சம்சாரம் சொன்னா நீ சொல்றது எனக்கு புரியடா எப்படின்னா எங்க அம்மா கூட பிறந்தவங்க 9 பேரு 9 பையன் 9 பேரு 8 பேர் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுதான் எங்க அம்மா 9 பேரு அது 9 ஆமா 9 நபர் அவங்க இந்த கோரி ஒண்ணு நடுப்புற ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படியே தெருக்கு ஒண்ணு கட்டி விட்டாரு அதனாலதான் எங்க அம்மா 9 மணிக்கு நான் சொல்றேன் ஏண்டா உன்ன மாதிரி பழப்பட்டிக்கு பிறந்தவனா நான் இல்ல நான் பழப்பட்டேன் உன்ன மாதிரி பழப்பட்டிக்கு பிறந்தவனா கூத்தாடுறதா வாழவா பட்டுமா தாயே பாத்திமா எங்க அடிக்கிறாரு எங்கடா சொல்றேன் எங்க அடிக்கிறேன் கால் அடிக்காதீங்க புட்டத்துல அப்படி 13 மனைவியே அதாவது ஒரு மனைவியை சேரும் பொழுது ஒவ்வொரு மனைவியை சேரும் பொழுது ஒருவர் செஞ்சுக்கள் பிறந்தார் என்ன சொல்லுங்க
என்ன புத்தி உனக்கு? ஒவ்வொரு மணியா ஒண்ணு சேர்றாங்களாம். சேரும்போது சந்துக்கள் பிறந்துதான். சந்துக்கள் 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 சனியன் சகடி ஜந்துக்கள் ஜந்துக்கள் ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் சேர்ந்த உடனே தாவர இனம் தாவர இனங்கள் இயற்கை 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 பிறந்தது. என்ன? தெரியுங்களா? அதன் பிறகு இன்னொரு மனிதன் சேர்ந்த உடனே செடி கொடிகள் பிறந்தன. செடி கொடிகள் ஆமா, செடி கொடி மரங்கள் பிறந்தன. மரங்கள் இப்படியே ஒரு மனிதன் சேரும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொன்றாக பிறந்து கொண்டே வந்தது. என்ன? அப்படியே ஒரு மனிதன் சேரும் பொழுது பறவை கூட்டங்கள் பிறந்தன. ஒரு மனிதன் சேரும் பொழுது ஊர்வன ஜந்துக்கள் பிறந்தது. ஊர்வன ஜந்துக்கள் என்ன தெரியுமா? ஊர்வன இந்த நாக்குப்பூச்சி எனக்கு தெரிஞ்சுதுங்க. மண்ணிலேயே உலாவக்கூடியது. அப்படி பிறந்த பாம்பு கூட்டம் விளங்கக்கூடிய பாம்பு கூட்டங்களின் தலைவன் பாருங்க. தெரியுதா? ஆமா, சரி. எப்படி தெரியுது? ஒரே ஒரு பாம்பு வந்து சொல்லிப்பாரு. நீங்க வரும்போதே நான் பயந்துட்டேன். என்ன அவங்க போனீங்க வச்சுக்க, அவங்க கூத்து பார்க்க மாட்டாங்க. எல்லாம் போய் அது பாம்புடா. நேரம் கிடையாது. இருந்தாலும் சபை மந்திரம் செய்ய வேண்டும். சங்கீதத்துக்கு செங்கோல் பேசிக் கொண்டே போகலாம். கொட்டிகார் இந்த தகால் மந்திரங்கள் தேடியே கிடைத்தால் மனமிறங்கி கருணை செய்வாய் கடலே போட்டு, கருணை செய்வாய் கடலே போட்டியே.
ஆண்டவர் சுதேசி விட்டோம். இருந்தாலும் எமது உடன்பிறப்பாக விளங்கக்கூடியது யார்? உமது உடன்படி கருட பகவான் சொல்லிருக்காங்க. செங்கருடன். அவர் எமது அண்ணா. அவருடைய தம்பி நான். ஆமா. ஆனால் இருந்தாலும் யாருக்கு தொண்டனாக வந்து வருகின்றோம்? சொல்லுங்க. யார்? உலகை அளந்த மாயன். யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் கண்ணபிரானுக்கு தொண்டனாக பணிபுரிந்து வருகிறீர்கள். இருந்தாலும் இந்த விதத்திலே அது சீக்கிரமாக அதைதாங்க தெரிவிக்க ஓடோடி வந்தேன். அப்படியா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராம சக்கரவர்த்தியரும் பகவான் அழைத்திருக்கின்றாரா? ஆமா. ஏண்டா உலகத்துல இனிமே சொல்ற மாதிரி கோயிலை தேடிதான் நம்ம போனோமா? ஆமா. புரியாது. கோவிலை தேடி தெய்வத்தை நாடி சாமியை தேடி நம்ம போகணும். ஆமா. ஆனா அந்த சாமியே நம்மளை தேடி வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா. எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம. தெரியுதா அவனுக்கு? அதுதான் இருந்தாலும் பகவான் வந்து அத வரங்க. அருமையாக திருவஞ்சி மலை மீது அமர்ந்திருக்கிறார்கள் இருவருமாக. ஓ அடாடா பலராம சக்கரவர்த்தியும் பகவான் கண்ணரும் பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். புறப்பட அவரை வணங்க வேண்டும். பார்த்தாயா பகவான் எப்பேற்பட்டவர்? பாறையால் நந்தவரே பார்த்தாடே பகவானே பார்வை அளந்தவர். பார்க்கடல் மீது படுத்தவர். இந்த பரந்தாமனுடைய புகழ் என்றுமே பாடும். மேலுமே பாடுறது மட்டும் கிடையாது. ஆமா. எப்பொழுதுமே பாடிக்கொண்டே இருக்கலாம். உயர்ந்த நல்ல பெருங்கட்டூர் தனிவாழும். ஆமா, எங்க ஊர் பக்கத்துல தான் பெருங்குடியா? பெருங்குடியில் யார் சொல்லு? அவருடைய புகழ் என்ற தினத்தில் என்றுமே பாடும். இருந்தாலும் பகவான் எப்பேற்பட்டவர்? சாஸ்திர கலைகள் எல்லாம் 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்காலம், 96 தத்துவம், நன்னூல், இதிகாசம், இலக்கியம், காவியம், பிரந்தம் அடங்கிய சிக்கர வாசிக்கக்கூடியவர் பகவான். அப்பேற்பட்டவர் வாரிலடா
வாரன்றே சீக்கிரமும் இருந்தாலும் பகவான் நம்மை தேடி வந்திருக்கின்றார். கேளுங்க. பகவானை சென்று அடி பண்ணுங்க. பகவானே உன் பாதார விண்ணகருக்கு ஆதிசேட அநேக கோடி ஆதிசேடா வாழ்க, உன் புகழ் வானோர்கள் வாழ்த்தட்டும், வையகமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். தமையனை வணங்கிக் கொள். ஐயா பாராம சக்கரவர்த்தியாயே உங்கள் பாதரங்களுக்கு ஆதிசேஷன் அநேக கோடி ஆசீர்வாதம் இருமையோடு வாழ்ந்திருக்க வேண்டும். தீர்காஸ் பார்த்தாயா? இது போல ஒரு தரிசனம் கிடைக்குமா? மறந்தாமா? ஆதிசேடா கண்ணே மணியே தேனே கற்கண்டே சக்கரையே கண்ணே மணியே தேனே கற்கண்டே நான் அழைக்கின்ற பொழுது எமக்கு தலையணையாக வந்து எந்த நேரத்திலும் அருமையான முறையிலே நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து உன்னை வாயார வாழ்த்துகிறேன். ஏனென்றால் அழகிலே 1000 நாமை படைத்தால் ஆதிசேடன் என்று உலகத்தோர் உண்மை வாழ்த்துகிறார்கள். தமையனும் நானும் உன்னை தினத்திலே உண்மை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்னை தினமும் சனிவாரம் பிறக்கிறது விடுத்தார். அதனால் புனிதமான ஜலத்திலே நீராட வரும் என்று தமையன் உரைத்தார். உரைத்தவுடனே எனக்கு சடார் என்று நினைவு வந்தது. நமக்கு வாகனம் இருக்கின்றானே செங்கருடன், அவனை அழைக்கலாம். அழைத்தோம் செங்கருடனை. அழைத்தவுடனே செங்கருடன் பறந்து சென்று விரைந்து வருவேன் என்று உரைத்தார். ஆனால் சென்ற கருடன் இதுவரையும் காணவில்லை. எங்கே சென்றான்? காசிமா நதி வரையிலே சென்றிருப்பான் போல் தெரிகிறது. ஆனால் நதியை தேடி அலைந்து ஜலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. எங்கே என்று தெரியவில்லை. நீ சென்று பார்த்துவா. அவன் ஜலமோட போனான்ல அவன் கிடைக்கல. நீ போய் செஞ்சு வாழ்றாங்க. ஜலத்தை எடுத்து வரும்படி கண்ணம் பகவானுடைய உத்தரவு. ஆனால் அண்ணாவை சென்று ஆகிவிட்டது. ஆனால் அண்ணாவை தேடி வர வேண்டும் என்று பகவான் கட்டளையிட்டார். தெய்வம் ஒரு வேலை சொன்னா செய்யணுமா செய்யக்கூடாது? உடனே செய்யணும். ஆமா, அவன் தான் தொண்டன். ஆமா, அதுபோல் தெய்வம் சொல்லிய பிறகு செல்ல வேண்டும். அவன் கவுந்துட்டான். 1000 சிறுசில வச்சு முகம் போயிடுச்சு பாவம். இருந்தாலும் இப்போது செல்ல வேண்டும். தள்ளி போயிடுச்சு. எங்க போயிருக்கான்? ஜலத்துக்கு மூஞ்சி பார்த்தா மாதிரியா தண்ணியில அவன் முகம் மாறிடுச்சு. நதிக்கரைக்கு வந்து விட்டோம். ஆனா அண்ணா தென்படவில்லை. பார்க்கலாமா? புறப்படு. தலை குத்தி விட்டுக்கிறான். பார்த்தாயா? இதோ இருக்கின்றார் அண்ணாகருடன். ஆமா, என்னவா இருக்கும்? பார்த்தா தெரியும். சரி, முதலிலேயே அண்ணா என்று அழைத்து பார்த்தோம். தெரியுமா? வயதிலேயே பெரிய அளவர். ஆமா, யார்? எனக்கு அண்ணன் அவர். அண்ணன், அதனால மரியாதையாக அழைத்து பாருங்க. முதல்ல அழைத்து பாருங்க. என்னது மரியாதையாக? அண்ணா 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 என்னடா அண்ணா என்று
அழைத்தியே உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. வார்த்தை இல்லையே. என்ன காரணமா இருக்கும்? என்ன இருக்கும்? சரி, கண்ணிற்கு 3 பழை என்பார்கள். சரி, 3 முறை அழைத்து பார்த்தேன் அண்ணா அண்ணா என்று. ஆனால் இப்பொழுது பெயர் சொல்லி கூப்பிடுறேன். அடியே கருடா, அடியே கருடா. அடியே கருடா, நாடாத்திர பார்த்தாயோ எல்லாம் ஒரு ஆங்காரம் இருக்கும். பார்த்தியா தம்பி அடைக்கின்றியே குரல் கொடுத்தானா? பார்த்தியா அவனை விடலாமா? யாருக்கு யாரு தம்பி? படுமா சக்காரா உத்தமரே யாரு? அடா படுபாவி, உனக்கு இட்ட கட்டளை என்ன? கட்டளை அவர் இட்ட கட்டளை கிணங்க ஜலத்தை கொண்டு வரலாம் என்று சென்று தேடி பார்த்து வருகின்ற வேளையிலே ஜலமானது என்னுடைய நேத்திரத்துக்கு புறப்பட்டது. ஜலம் எடுக்கும் நேரத்திலே என்னுடைய அழகானது மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அடியேனை காப்பாற்றிக் கொண்டீரே, நீங்கள் நல்ல கண்ணியவனாகும். அடா படுமோசக்காரா தம்பி, ஏன் உலகத்திலே பொய் என்பது பஞ்சமா பாதகனா தெரியுமா? நீதான் சொல்லு மகாராஜா. உலகத்திலே ஏன் உலகத்திலே கொடுமையான பாவத்துக்கு பாவமா? அதான் பஞ்சமா பாதகம் சொல்லுவாங்க. அதுதான் பஞ்சமா பாதத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றது. சரி, எங்களை போல பக்தி சிலர்களா இருக்கணும். பாவத்துல செய்யறாளா நாங்களா? அப்படி பஞ்சமா பாவத்திலே பொய் சொல்றது ஒரு பெரிய பாவம். பொய் சொல்லக்கூடாது. பொய் என்றுமே பொய்யாதான் போயிடும். அதனால் பொய் என்பது என்னவே சொல்லக்கூடாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? தம்பி பொய் அல்ல, மெய்தான் மெய்தான் மெய்தான். மெய் என்று சொன்னால் உன்னை விட்டு விடுவானா? ஏனண்ணா தம்பி எதற்காக ஒப்புக்கொள்ள முடியாது என்று பலாவது குத்துருவேன். என்ன காரணம்? தம்பிக்கு பலாவது குத்துருவேன். தம்பி வேணாண்டா, சொல்வதை கேளடா. சொன்ன வார்த்தையை செய்யாமல் செய்த தருதலடா நீ. இட்ட கட்டளை மீறியது தவறு. இட்ட கட்டளை கிணங்க வந்தேன். வந்த இடத்திலே தவறியது என் அழகானது மாட்டிக்கொண்டது. யான் திமிர முடியாமல் திகைத்திருக்கும் வேளையிலே காப்பாற்றினாய் அல்லவா? உயிரை காப்பாற்றிய உத்தமரே தம்பி. யாரு தம்பி? அண்ணன் என்ன தம்பி அண்ணன் ஒன்று விடுவேன். அடா குத்திலே நீ கோபா வருகிறது
என்னை விடுங்கள், அவரை கொண்டு விடுகிறேன். ஏன் இந்த கோபம்? அதை ஏன் என்ன வேண்டும்? ஏனென்றால் இருவருமே யுத்தம் செய்ய துவங்கிவிட்டீர்கள். உங்களிடத்தில் உரைத்த வார்த்தை என்ன? முதலில் ஒருவராக நடந்ததை சொல். முதலில் என்ன நடந்தது என்பதை நீ உரைத்து. நீங்கள் என்னை ஜலமெடுக்க அனுப்பினீர்களவா? அனுப்பினேன், சென்றேன். அழகடன தேடி திரண்டு வாக்கும் வேளையிலே ஜலமானது எங்கும் நேத்திரத்துக்கு புலப்படவில்லை. புலப்படாத காரணத்தால் யான் சுற்றி வரும் வேளையிலே ஜலமானது காசிமா நதி அருகிலே இருந்த ஜலத்தை எடுக்கும் வேளையிலே அப்பொழுது அழகானது மாட்டிக்கொண்டது. இல்லை பகவானே, பொய் சொல்கிறான். தந்தாய் கண்டவுடனே ஜலத்தை எடுக்கலாம் என்ற ஒரு கூர்மையான ஜலம் எடுக்கும் வேளையிலே என் கூர்மையான அழகானது மாட்டிக்கொண்டது. அதனால் அந்த இடத்திலே சிக்கிக் கொண்டாய். சிக்கிவிருக்கும் வேளையிலே இவன் வந்தான் ஆதிசேஷன். என் மீது கோபம் கொண்டு என்னை அடியாறு என்று அடித்து விட்டான். பகவானே, பகவானே, அவன் போய் சொல்கிறான். இல்லை, மெய்தான் 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 உண்மை. ஆதிசேனா, ஆபத்தில் ஒருவன் யார் இருக்கின்றானோ அன்னவன் மூர்ச்சடைந்து விட்டால் தண்ணீரை தெளித்து களைப்பையும் இழைப்பையும் தீர்ப்பதுதான் கடமையை தவிர அதுதான் தமிழனுடைய பண்பாடும் கூட. அதை பார்க்கவில்லை, என்னை அடிக்கவே வந்து விட்டான். மறந்ததனால் நீ செய்தது தவறு. ஆதிசேனா, தவறு. பகவானே, நான் செய்வது தவறல்ல, அவன் செய்ததுதான் தவறு. அவன் எங்க போய் மூக்க விட்டானே தெரியல. மூக விட்டான். ஆமா, அழகை விடுத்து போய் சொல்கிறான் அவன். ஜலமெடுக்கும் வேளையிலே அழகானது உன்னை விட மாட்டிக்கொண்டது. அவன் வயதிலே மூத்தவன், இருக்கலாம். நீ இளையவன். ஆமா, ஏதோ இருக்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டாய். அதனால் அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிடு. குட்டிகார், பகவானே, உன் பாதத்தில் சொல்றீங்களா? 1000 முழு விழுவனான். ஆனால் தவறு செய்தது அவன். அவன் பாதத்திலே விழுவதற்கு நான் ஒன்று தவறு செய்ய. பகவானே, அடித்து விடுகிறேன் அவரை. கேட்க முடியுமா முடியாதா? பகவானே, இப்போது சொல்கிறேன், 1000 முழு பாதத்தில். ஆனால் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்க என்னால் முடியாது. ஆதிசேனா, எந்த தவறு நான் ஆரிய செய்யவில்லை. சக்கரம் தெரியை தம்பி கண்ணா, என்ன இருந்தது? ஏன் இவ்வளவு கோபம்? அண்ணா, ஜலமெடுத்து வர இருவரும் சென்றார்கள். திருவந்திமலை ஏரியை தாண்டி திருப்பார்கடல் அருந்து காசிமா நதிக்கரையிலே ஜலமெடுத்திருக்கிறான் கருடன். எதுக்க? அந்த இடர்பாடிலே சிக்கியது கூர்மையான அழகுகள். ஓ, அழகு. உறுதி என்று சொல்லும்படியான உதிரமோ சொட்டு சொட்டு சொட்டுகிறது. மரணத்திடமே போராடி இருந்திருக்கிறான் கருடன். கருவனானவர் அதுதான் உண்மை பகவானவர்களே. அவன் வருவான் என்று எதிர்பார்த்தான். நீண்ட நேரமாய் வராத காரணத்தால் ஆதிசேனை அனுப்பினோம். ஆமா, சென்றார். உண்மை. அவன் சென்று அவனை ஆதரித்து அழைத்துதானே வர வேண்டும். உண்மைதான். அதை தவிர்த்து அவனோடு இவன் யுத்தத்திற்கு சென்றிருக்கிறான். இருவருமே யுத்தம் செய்திருக்கிறார்கள். குருதியானது பெரும் நேரத்திலே என்னை அடியன் என்று அழைத்தார். ஆதிசேஷா, தம்பி என்று பார்த்தேன், பாசத்தை ஊட்டி பார்த்தேன். என்னை விடவில்லை, அடிக்கவே ஏய், கட்டளை மீறியது தவறு. அதனால்தான் அவனை வஞ்சித்தேன். அது கோபம் வேண்டாம். தம்பி, என்ன சொல்ல வருகிறாய்? அண்ணா, அவன் தவறு செய்தவனுக்கு தகுந்த சாபத்தை கொடுக்க போகிறேன். வேண்டாம். உன் வார்த்தை நான் கேட்க முடியாது. காப்பாற்றுங்கள் என்னை. நான் சொல்வதையே சாபத்தை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கொடுப்பேன் அண்ணா. என் வார்த்தை ஏற்க முடியுமா முடியாதா? இதுவரையிலே கேட்டேன். தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுக்காத விட்டால் மீண்டும் மீண்டும் தவறு நடப்பதற்கு இது ஒரு காரணமாகிவிடும். ஆகையினால் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்து தீர வேண்டும். வினையை விதைத்தவன் வினையை எடுத்து ஆக வேண்டும். தினையை விதைத்தவன் தினையை பறித்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் விதி, இதுதான் நியாயம். என் வார்த்தை கேட்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? என் வார்த்தை கேட்க முடியாது. இருக்க முடியாது. இப்போது வருகிறேன். போ. இப்படி நேர்ந்தது உங்களாலே வந்தது.
அவன் இங்கே ஜனங்களுக்கு கொடுக்கிறான். அந்த நேரத்தில் அவனை ஆதரிக்காமல் பாவத்தையே ஈடுபடுவதற்கு நியாயமா? தவறு செய்தது அவன். இருந்தாலும் மன்னிப்பு கேட்க மறுத்து விட்டாய் நீ. பகவானே, அதற்கு உனக்கு கொடிய சாபம். எப்படி இந்த செங்கடன் ஆகாயத்தில் உலாவி பறந்து வருகிறானோ, ஆகாயத்தின் வழியாக பறந்து வருகிற நேரத்திலே அந்த நேரத்தில் நீ ஊர்ந்து வரும் பொழுது செல்லும் பொழுது அவன் நேராக உண்மையாது பட்டால் அச்சனமே உனக்கு மரணம் சம்பவிக்கும். இந்த வையகத்தை வேண்டிய திருமலை தானே கருடன் வந்து நேரில் பட்டா பாம்பு இவன் காலி மரணமாயிடும். அதற்கு அவர் கிருஷ்ணன் விட்டா சாப்பிடும் கிருஷ்ண மதம் விட்டா சாப்பிடும் அவர் விட்டுதா சாப்பிட்டு பாவத்தில் உள்ள ஜென்மத்தில் செய்தேனோ என்ன கர்மத்தில் உள்ள ஜென்மத்தில் செய்தேனோ ஆண்டவா தெரியாமல் தவறு செய்தே சாபத்தை கொடுத்து ஆண்டவா நான் எங்கு சென்று பிழைப்பேன்? உன் தொண்டனாக வாழ்ந்து வந்தேனே, உன்னுடைய பாதார விந்தத்திலே வாழ்ந்து வந்தேனே பகவானே, நீ இந்த மோசம் செய்யலாகுமா? பாவத்தை செய்யணுவோ நீ இந்த மோசம் செய்யலாகுமா?
பாவத்தை செய்து விட்டீர்களே, நான் எங்கு சென்று பிழைப்பேன்? பகவானியே, இந்த பருலகில் என்னை கண்டானே. பாம்பென்றால் படையுமே நடுங்கும் என்பார்களே, ஆனால் இப்பேற்பட்ட தீவினையான சாபத்தை கொடுத்தீர்களே. இந்த நாட்டு மக்கள் ஒருவோம் நான் தெரு வழியாக செல்லும் பொழுது அவள் கரத்திலே கிடைக்கக்கூடிய கம்பு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தால் என்னை துன்புறுத்துவார்களே. பகவானியே, என்ன பாவத்தை செய்தேன் பகவானியே? எனக்கு இருப்பது யார்? அன்னை தந்தை உங்களுக்கு சொன்னனாக வாழ்ந்து வந்தேனே. இப்பேற்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்தீர்களே, நான் எங்கு சென்று பிழைப்பேன்? பகவானே, பகவானே, பார்த்தீர்களா? அதோ பார், கருடன் வருகிறான். அதோ அதோ கருடன் வருகிறான். சாமி பார்த்தாயா? நினைப்பது ஒன்று, ஆமாம். நடந்தது ஒன்று. ஆமாம். எந்த தினத்திலே எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிளவு ஏற்படும் என்பதை நினைத்து பார்க்கவில்லை. ஆமாம். அண்ணா ஒரு புறத்திலே சனிவார விரதம் முடிக்க வேண்டும் என்று சொல்ல அதற்கு யானம் உடந்தையாக இருக்க இருவரையும் அனைத்தோம். அனைத்ததனுடைய விளைவு ஒருவருக்கு ஒருவர் மனிதத்திலே முடிந்து கோபமானது பிறந்து சங்கரத்தை எடுக்க அண்ணா தடுக்க தவறு செய்தவருக்கு தண்டனை கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்பது உறுதியாக இருந்தேன். அதனால் தமையனோ என்னை இன்று முதல் கொண்டு என்னுடைய வார்த்தை நீ கேட்க மறுத்தபடியினால் இன்று முதல் நான் உனக்கு தமையனம் அல்ல, நீ எனக்கு சகோதரனம் அல்ல என்று கூறிவிட்டு அல்லவா போய்விட்டு சென்று விட்டார். தனிமையிலே ஒரு புறம் என்னை வாட்டி எடுக்கிறது. அனுதினமும் நகமும் சதையும் போல் இருந்த நாங்கள் இன்றைய தினம் பிளவு ஆகிவிட்டது. அவர் ஒரு புறம் நோக்கி சென்று விட்டார். நான் தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு அல்லவா இருக்கிறேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. என்னுடைய இருப்பிடம் செல்லவும் எனக்கு மனமில்லை. அதனால் இந்த மலை அடிவாரம், திருவந்தி மலை அடிவாரம், இந்த மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடில் ஒன்று எனக்கென்று ஏற்படுத்தி இந்த இடத்திலேயே ஒரு திருநாமத்தை சாற்றி அழகிய பாறை மீது அமர்ந்து என்னை காண வரும் பக்தர்களுக்கு இவ்விடமே இருந்து காட்சி கொடுக்க போகிறேன். அப்படியே பகவானே. அண்ணாவை பிரிந்து என்னால் பாட முடியவில்லை. அதனால் தனிமையை